இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராகவா, டேய் ராகவா, என்னாச்சுடா? காய்ச்சல் 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 காய்ச்சலா? காய்ச்சல் சுடுதே 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 சுடுதே. ஐயோ, பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு. ஒருக்கு இந்த அத்தையை மறந்துட்டானுங்களே. ராகவா, ராகவா, உனக்கு உடம்பு ரொம்ப சுடுறா? ஆமா அத்தை, சுடுது. வெளியே ஒண்ணுமே தெரியலடா. உள் காய்ச்சல் அத்தை, உள் காய்ச்சல். உள்காய்ச்சலா? காய்ச்சல். சரி, நான் போய் கஷாயம் வச்சு கொண்டு வரேன். கஷாயம் குடிச்சா சரியாயிடும். கஷாயம் ஒண்ணு வேணாம் அத்தை. மா, கொஞ்சம் பாத்துக்குமா பிள்ளைய. நான் போய் கஷாயம் கொண்டு வரேன், பாத்துக்கோ. ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்குதே, குளிருதே. ஏய், வலிமா கூப்பிடுறாங்க. ஹலோ வீரா, எங்கம்மா இருக்க? வெளியில இருக்க. வீரா, நீ கொஞ்சம் உடனே இங்க வர முடியுமா? இந்த ராகவனுக்கு இது உள்காய்ச்சலாம், உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நான் எப்பவும் காய்ச்சலுக்கு தர கஷாயத்தை கொடுத்தேன், அப்ப கூட சரியாகவே இல்ல. நீ வரும்போது மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரியா? மாமாவுக்கு காய்ச்சலாம். அத வர சொல்லு. வள்ளிமா, அது காய்ச்சல் இல்ல, கண்மணி வழிக்கு கொண்டு வரதுக்கு மாமா காய்ச்சல் வர மாதிரி நடிக்கிறாரு. அப்படியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் நீங்களும் அங்க இருக்காதீங்க, ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிருங்க. சரி. கண்மணி, ராவண நீ பாத்துக்கோ. வள்ளியம்மா, அம்மா கோளரா என்னன்னு தெரியல, அதான் அவனுக்கு திடீர்னு இப்படி ஆயிருக்கு. நான் கோயிலுக்கு போய் பூ கட்டி போட்டு பாத்துட்டு வரேன், அது வரைக்கும் நீ பாத்துக்கோ. இல்லம்மா, அது நீ கொஞ்சம் கூடவே இருந்து பாத்துக்கோ. திடீர்னு இப்படி காய்ச்சல் வந்ததுன்னா கண்டிப்பா அம்மா கோளரா தான் இருக்கும். அதுக்கு உடனே வைத்தியம் பார்க்கணும், இல்லன்னா புள்ள நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆமா ஆமா ஆமா, நீ பாத்துக்கோ கண்மணி. அம்மா, என் புள்ளைய காப்பாத்து. எப்படியோ இந்த ராகவனும் கண்மணியும் ஒன்னா சேர்ந்தா சரி. சொல்லாம கொள்ளாம பிளான் பண்ணுதுங்க பாரு. கண்மணி.